கரண்டா சோஷியல் மீடியால டாக் ஆஃப் த டவுன் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விச் இஸ் தளபதி விஜயோட மனைவி வந்து அவர் அகைன்ஸ்ட் டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க செங்கல்பட்டு கோர்ட்ல. இது வந்து அவரோட ஒரு குடும்ப பிரச்சனை, பர்சனல் ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம். அது அவங்க எப்படி வேணாலும் டீல் பண்ணிக்கலாம். இட் இஸ் அப் டு தேம். பட் நம்ம எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் இருக்காங்க இல்லையா, சோஷியல் மீடியால பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தையே காப்பாற்ற முடியல, இவர் எங்க நாட்டு மக்களை காப்பாற்ற போறாரு அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணு புரியல. ஒரு மனுஷன் வந்து குடும்ப வாழ்க்கையும் பொது வாழ்க்கையும் ஏன் சம்மந்தப்படுத்தி பேசுறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் மேல ஏதாவது ஒரு சின்ன தப்பு கிடைக்கணும், ஏதாவது அவதூறு பரப்பணும், ஏதாவது அசிங்கப்படுத்தணும், அவ்வளவுதானே. அதை கேட்டுட்டு இருந்தீங்க, ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு, இதை வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. பட் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அண்ட் மோர் ஓவர், இந்த பொண்ணு அவங்க மனைவி வந்து இவர் கூட கடந்த ஒரு 3 வருஷமாவே அவர் கூட இல்ல. ஏன் கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணணும்? 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் பண்ணிருக்கலாம். இப்ப ஏன் பண்ணணும்? ஒண்ணு, இது அவங்க அவர் மேல வச்சிருக்கிற பர்சனல் வெஞ்சன்ஸா இருக்கலாம். எலெக்ஷன் டைம்ல அவர் மேல ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன கலக்கத்தை ஏற்படுத்தணும் பண்ணதா இருக்கலாம். இல்ல யாரோட தூண்டுதலின் பேர்ல கூட இதை பண்ணிருக்கலாம். கேன் பி பாசிபிலிட்டிஸ். ஸோ ஒரு இந்த மனுஷனுடைய பேரை கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் சூழ்ச்சி நடக்கணுமோ அது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. பட் வி அஸ் டிவிகே தொண்டர்கள், வி ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் விஜய்.